ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 4.8% அதிகரிச்சிருக்கு, 723 கோடியாக இருக்குது. ஆனால் எஸ்டிமேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 847 கோடி, அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ 18% அதிகரிச்சிருக்கு, 15,973 கோடியாக இருக்குது. ஸோ ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணது 15,739 கோடி. ஸோ அதை விட தாண்டி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா பார்க்கும்போது 8.66% இருக்குது, 1,217 கோடி. எபிட்டா மார்ஜின் 7.6% குறைஞ்சிருக்கு, ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 8.3% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட இ-காமர்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கிற அந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் 21.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ல் 9 மந்த்ஸில் அவங்களோட ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது 21.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ராகேஷ் தமானி, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர், அவர் தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. கன்சூமர் செக்மெண்ட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட் செக்மெண்ட்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான், எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் அதை கை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமையும் டிமார்ட்டில். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 3,686 ரூபாவில் இருக்குது. இவங்களோட 52 ஹை பார்க்கும்போது 5,484 ரூபா. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 ரூபா பக்கம் இறங்கியிருக்காங்க. ஆனால் 89 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க அந்த ஸ்டாக்கு. இப்போ தொடவே முடியாது. அது மறுபடியும் ஏதாவது மார்க்கெட் வீக்காக போகிற பட்சத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு ரிஸ்க்காக தான் மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிமார்ட்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதா பெட்டர். ஆல்ரெடி வச்சுருக்கவங்க வேணால் ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தர் ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. ஸோ ஐ எம் யுவர் டெய்லி விவர்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் டவுன் ட்ரெண்டில் ஆப்ஷன் பி யூஸ் பண்ணி ஒரு ஹெட்ஜிங் பண்ண லாஸ் வந்து 23 லேக் போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ அதை காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நாட்கோ, ரெட்டி, மணப்புரம், முத்தூட், ஐடிஎஃப்சி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், கல்யாண், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், நிஃப்டி ஐடி, ஃபார்மா பீஸு, சுமால் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்டையர் போர்ட்ஃபோலியோ வந்து 3.5% நெகட்டிவ்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கே கிடையாது. இதில் நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணீங்கன்னு வேணும். இப்போ நாட்கோ ஃபார்மெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது 830 ரூபாலேருந்தே அதை பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த டைமில் கன்சிடர் பண்ணி நிறைய ப்ராஃபிட் ஆனவங்களும் உண்டு நாட்கோவில். நானே கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், நம்ம வீடியோலேயே கமெண்ட் பண்ணுவாங்க. அது போக ரெட்டிஸும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ கூட அது வந்து 1100லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ 1,300 மேலே ரெட்டிஸ் ட்ரேட் ஆகுது. மணப்புறமா 138 போகும்போது வாங்கியிருந்தா கூட இப்போ 190 மேலே இருக்குது. முத்தூட் வந்து நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஐடிஎஃப்சி கொஞ்ச நாளாகவே நெகட்டிவ்ல தான் இருக்குது. கோட்டக் கர்நாடகா பேங்க் இப்போ ரீசெண்டாட்டு நெகட்டிவ்ல தான் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நீங்கள் வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் வந்து 1000 இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த டைம்ல 10 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 9 to 8 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. 750 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டாட்டி 800 வந்தாங்க. டிசிஎஸ் அது வேல்யூஷன் ஹை, நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரில. நிஃப்டி ஐடி ஓகே, ஃபார்மா பீஸ் ஓகே, சுமால் கேஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் சுமால் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சுமால் கேப் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வச்சிருப்பார் போல. 3.5% என்டையர் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்னு சொல்கிறாரு. இது பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரியல. லாங் டைமுக்கு ஒருத்தாக தான் இருக்கும். இதில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் தான். நீங்கள் சுமால் கேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கதா எனக்கு என்ன ஸ்டாக்னு புரியலை. ஆனால் ரிமைனிங் இதில் இருக்கிறது எல்லாமே ஓகே தான். நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி ஷேரை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி 441 க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து கண்டினியூஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி ஸ்டாக்கு ரிசல்ட்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரீசெண்டாக இதில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா டிஎன்பி ஷேரில், அதாவது டிஎன்பி பேங்க்ல வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் இந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஒரு 2 to 3 months பிஃபோர் நினைக்கிறேன். அது போக டிஎன்பி ஷேரில் பெருசாக நெகட்டிவ் எதுவுமே வரல. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுலேருந்தே ரெத்தாரில் தான் இருக்குது. அது ரீசன் பார்க்கும்போது நான் நிறைய வாட்டி உங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனைனா அதில் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே யூனியன், அது ஒரு யூனியன் மாதிரி தான் அந்த பேங்க் இருக்குது. அந்த யூனியனுக்குள்ளே 2 இதாட்டு பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. கேஸ் கோர்ட்டில் இருக்குது. அந்த கேஸ் வந்து முடிஞ்சு எல்லாமே ப்ராப்பரானால் தான் இந்த ஸ்டாக் மேலே போகும். மேபி அது டைம் எடுக்கும், ஒரு 2 to 3 years எப்படி வேணாலும் எடுக்கும். அது வரைக்கும் அந்த ஷேரில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இல்லாதவங்க ஃப்ரெஷ் என்ட்ரி அந்த ஷேர்லாம் எடுக்காதீங்க. நானே 1.5 வருஷம் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டிஎன்பி ஷேரில் எல்லாமே 500 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணேன். ஸ்டில் வந்து அது நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் கொஞ்சம் மேலே போகும், அடுத்தது நெகட்டிவ் போகும், அப்படி தான் இருக்குது. அதனால டிஎன்பி ஷேரில் வந்து இப்போதை வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும். யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு கோர்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஐஆர்எஃப்சிங்கிறது நான் கம்பெனி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் இந்தியன் ரயில்வேஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 30 டைம்ஸ் மேலே இருக்கும் ஐஆர்எஃப்சி. நான் வந்து 138 ரூபா அந்த சம்திங்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான், அதாவது 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் தான் நானே வாங்கினேன்.
அடுத்தது ஒரு 150 ரூபா தாண்டி போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 135 ரூபா இருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 3% கீழே விழுந்துருந்துச்சு. மார்க்கெட் நெகட்டிவ் போனாலே அடி விழுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னாலே இங்கேயே தான் இருக்கும், எங்கள் பிஎஸ்சி செக்டாரில் தான் அடி விழும். ஸோ அந்த பேசிஸில் வந்து இது நெகட்டிவில் இருக்குது. டெஃபினட்டாக மேலே போகும், லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக தான் இருக்கும். ஏன்னா ரயில்வேஸ் இருக்கிறது வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியெல்லாம் இருப்பாங்க. அதனால நான் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தாடி இதை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் ஸ்டில் வந்து நெகட்டிவில் தான் என்கிட்ட இருக்குது. மேபி மார்க்கெட் பாசிட்டிவ் ரிட்டர்ன் போக பட்சத்தில் இவங்களாம் போக வாய்ப்புகள் இருக்குது. இது ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு இப்போ கன்சிடர் பண்ணால் கூட ஐஆர்எஃப்சியில் இப்போ கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ப்ரைஸ் பார்க்க உங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி தெரியும், பட் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து தான் நான் ஐஆர்எஃப்சியை கன்சிடர் பண்ணேன். மற்றவங்க உங்களோட ஓன் ஒப்பீனியன் படி முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த ஈட் பாரி லிமிடெட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இது ஒரு சுகர் கம்பெனி. 14,000 crores மார்க்கெட் கேபிலேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 818 ரூபா க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இவங்களோட ஹைனி பார்க்கும்போது 997, 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி வச்சிருக்கவங்களே ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்கிறது ரிஸ்க்காக தான் அமையும். இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் சுகர் கம்பெனிஸ்லாம் பெருசாக ஒன்றும் போஸ்ட் பண்ணல. சுகர் கம்பெனிஸே எப்படி வருதுன்னா, ஏதாவது ஒரு சுகர் ரிலேட்டட் நியூஸ் வந்தோன்னா அந்த ஈட் பாரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சீனி, இன்னொரு கம்பெனி உண்டு, ஏதோ ஒரு சுகர் நேம் வச்சு வரும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்தது அது கொஞ்ச நாள் அப்படியே நியூஸே இல்லாட்டா அப்படியே இருக்கும். சுகர் கம்பெனி ஸ்டாக் பக்கமே என்கிட்ட ஒரு சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸ் கூட கிடையாது. ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியல. ஒன்ஸ் டீட்டெயில் கலெக்ட் பண்ணனா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ பேசாமல் மேசகாண்டாக்கு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. மேசகாண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூட். இதெல்லாம் பார்க்கும்போது 2223 ரூபா கடைசி க்ளோஸ் ஆச்சு. ரொம்பவே ஓவர் வேல்யூட். பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். பட் நான் என்னோட கருத்தை சொல்கிறேன், அது ரொம்பவே ஓவர் வேல்யூட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி ஒயரிங், இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது நான் கன்சிடர் பண்ணதே பார்த்தீங்கன்னா 70 ரூபா கன்சிடர் பண்ண, இப்போ 56 ரூபா இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து நான் பீக் லெவலில் போகும்போது வாங்கிட்டேன். இவங்க என்னென்னா அந்த ஒயரிங் செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு இப்போ இவி கார்ஸ் எல்லாமே அதிகமாக வர பட்சத்தில் நான் என்ன அனலைஸ் பண்ணி வாங்கினேன்னா, இப்போ இவி கார்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதுக்கு ஒயர் செக்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனி வளர்ச்சி அடையும். ஒயருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் நிறைய தேவைப்படும். ஒயர் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 56 ரூபா இருக்குது மதர்சன் சுமி ஒயரிங். பட் எனக்கு எப்படி போகும்னு தெரில. நானே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கன்சிடரேஷன் தான் எடுத்தேன் மதர்சன் சுமி ஒயரிங்கில். வேல்யூஷன் எதுவுமே பார்க்காம ஆக்சுவலி ஒரு லாங் டேர்ம் க்ரோத் எதிர் பண்ணி வாங்கினேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹேவல்ஸ் இந்தியா Q3 ரிசல்ட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 16 ஜனவரி வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டும் கொடுப்பாங்க போல் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ மேபி டிவிடெண்டும் ஹேவல்ஸ் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல், அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹேவல்ஸ் இந்தியாவில் டிவிடெண்ட் வருதா அப்படின்னு சொல்லி. ஈஸ்மை ட்ரிப்போட நிஷாந்த் பிட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்சஸ்ல நீ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்மை ட்ரிப் பிளானர்ஸோட நிஷாந்த் பிட்டி விச் மீன்ஸ் கோ ப்ரொமோட்டர் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் CEO ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் வந்து நான் வந்து இனி எக்ஸிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் வீக்காக அதுக்கு முந்தின வீக்கான்னு தெரியல, மார்க்கெட்டில் ஒரு நாள் இந்த ஈஸ்மை ட்ரிப் பிளானர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு இந்த ஒரே நியூஸை வச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பெருசாக வேல்யூஷன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஈஸ்மை ட்ரிப் பக்கம் ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 95 rupees against டாலர் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. கேவ் கால் ரிசர்ச் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி இவங்க சொல்கிறதுலாம் நடக்கான்னு தெரியல. நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் லார்ஜ் கேப் கேட்டகரிலேருந்து இப்போ மிட் கேப்புக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது சில ஸ்டாக்ஸ் முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டேட்டஸ்லேருந்து இப்போ மிட் கேப் ஸ்டேட்டஸுக்கு Februaryலேருந்து மூவ் ஆகுறாங்க. ஆக்சுவலி லார்ஜ் கேப் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 84,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி வரைக்கும் அந்த மார்க்கெட் கேப்லேஷனை லார்ஜ் கேப்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே 33,000 கோடியிலேருந்து 33,200 கோடியிலேருந்து 27,500 கோடி அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மிட் கேப்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த செக்மெண்ட்டில் அதானி டோட்டல் கேஸ் வந்து லார்ஜ் கேப் பொசிஷன்லேருந்து மிட் கேப் ஸ்டேட்டஸுக்கு மாறுறாங்க Februaryலேருந்து. NHPCO லார்ஜ் கேப் ஸ்டேட்டஸ்லேருந்து மிட் கேப் ஸ்டேட்டஸுக்கு மாறுறாங்க Februaryயில். அதுக்கு அடுத்தபடியாட்டு பார்க்கும்போது IDBI பேங்க் இவங்களும் லார்ஜ் கேப்பில் வந்து மிட் கேப் பொசிஷனுக்கு வராங்க. ஸ்ரீ சிமெண்ட்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களும் லார்ஜ் கேப்பில் வந்து மிட் கேப்புக்கு வராங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், கனரா பேங்கு, இண்டசன் பேங்கு, மேன்கைன் ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாமே லார்ஜ் கேப் பொசிஷன்லேருந்து மிட் கேப் ஸ்டேட்டஸுக்கு Februaryயில் வர்றாங்க. விச் மீன்ஸ் இந்த கம்பெனிக்கு இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125.11 கோடி விச் மீன்ஸ் 125.11 crore ஷேரை வந்து ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களோட ஒரு சப்சிடியாட்டு கொண்டு வராங்க இப்போ. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 11 எஃபெக்டிவ் வருது அப்படின்னு சொல்லி அந்த போர்ட் மீட்டிங்கில் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் ஷேரை கிட்டத்தட்ட 125.11 கோடி ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஷேர் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா அந்த நான் சொன்னல அந்த டிசம்பர் 16 என்சிஎல்டி ஆர்டர் 60ஆம் நாள் விச் மீன்ஸ் February மிட் February அந்த டைம் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது வரைக்கும் அந்த ஷேர் வந்து நமக்கு அலாட் ஆகிருக்கும். பட் அந்த அலாட்டட் ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூசனாக இருக்கும். அன்லிஸ்டட் அதாவது லிஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பர்மிஷன் வரது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஃப்ரூசனாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.